இவ உன் வாரிசு சுமந்துட்டு இருக்கா. ஆனா நீ வாழ்க்கையே இல்லன்னு ஓட பாக்குற. இது எந்த விதத்துல நியாயம்? ஜீவா, நீ இந்த வீட்லயே இவளுக்கு புருஷனா இருக்க வேணாம். இவ வயித்துல வளர குழந்தைக்கு தகப்பனாரு, அது போதும். நாளைக்கு அந்த குழந்தை பிறந்து தான் அப்பா யாருன்னு கேட்டா அந்த தாயோட மனசு என்ன பாடுபடணும்னு தெரியுமா? அந்த வேதனைய நான் அனுபவிச்சிருக்கேன். சின்ன வயசுல விஷால் தான் அப்பா யாருன்னு என்ன கேட்டப்ப நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன், எவ்வளவு கண்ணீர் விட்டுருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளைய நான் அப்படி அண்ணாதே விட மாட்டேமா. மகனோ மகளோ என் உயிரை கொடுத்து வளர்ப்பேன். ஆனா எனக்கு என் புள்ள போதும். அகிலா தேவையில்லம்மா. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. நீ யார் பெத்த பிள்ளையோ உன்னை நான் கையிலிட்டு அடிச்சுட்டேன். நீ வாய் வயிறுமா இருக்கிறவள வேண்டான்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அதான் அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு ஜீவா. பரவாயில்ல, என்ன திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்குல்ல? இந்த அம்மாவுக்கு உரிமை இருக்குல்ல? நான் சொல்றதை கேளுப்பா. இந்த பெட்டியில எடுத்துட்டு உள்ள போ. அகில, நீ எடுத்துட்டு போமா. எடுத்துட்டு போ. வேண்டாமா. அகில, ஜீவா உனக்கு விட்டு கொடுக்கறானே இல்லையோ, நீ விட்டு கொடுத்து நடந்துக்கம்மா. அவனுக்கு பிடிக்காது எதுவும் நீ செய்யாத, புரிஞ்சுதா? அவனுக்கு பிள்ளைய நீ நல்லபடியா பெத்து கொடு. வரேம்மா. நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே போகல தெரியுமா? உனக்காக இல்ல, கண்ணுக்கு தெரியாம உன் வயித்துக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கிற என் பிள்ளைக்காக. இன்னையோட உன் கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா விஷாலம்மா வந்து கம்மா போட்டாங்க. ஆனா உன்னை பிரியறது தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சொல்லு அரவிந்த், நான் உன் வைஃப் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுக்கு? வாரத்துல 3 நாள் அவ மீனாட்சிக்கு தாயா இருக்கா. மீனாட்சியை எப்படி வேணா வளர்க்கறதுக்கு உரிமை எனக்கு இருக்கு, அதே மாதிரி உனக்கும் இருக்கு. ஆனா அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. இங்க பாரு தீபிகா, பெத்த தாய்க்கும் வாழ்க்கை கிடைக்கணுங்கிறதுக்காக தாயானவளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏய் இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. உனக்கு என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லு. நான் மீனாட்சியை பத்தி கவிதா கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கும் பெர்மிஷன் வேணும். ஓகே, மதியானம் 3 மணிக்கு வா. கவிதா வீட்டில் இருப்பா, பேசிக்கோ. கவி, இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு தீபிகா இங்க வருவா. மீனாட்சி பத்தி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்னன்னு கேட்டுக்கோ. ஓகே சரிங்க.
சாப்பிடுங்க. ஐம் சாரி. எதுக்கு? இல்ல, அவ என்கிட்ட கேட்டா, நான் உன் பெர்மிஷன் கூட கேட்கல, என் இஷ்டத்துக்கு அவளை 3 மணிக்கு கிளம்பி வர சொல்லிட்டேன். அதான். புருஷங்கிட்ட பொண்டாட்டி எதுக்கு கோச்சுக்கணும்னு ஒரு வரமுறை இருக்குல்ல. இதே சாயந்தரம் நீங்க வந்து சினிமாக்கு போலான்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல ஒர்க் ஜாஸ்தியா இருக்குன்னு வராம இருந்தீங்கன்னா நிச்சயமா நான் கோச்சுக்க மாட்டேன். ஆனா எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் அப்படின்னும் போது நீங்க வராம இருந்தீங்கன்னா நிச்சயமா நான் கோச்சுப்பேன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. அப்பா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாம்ப்பா. ஐயா, வள்ளுவர் கோட்டத்துக்கு இங்க இருந்து நடந்தே போலாமா? நடந்தெல்லாம் போக முடியாது சார், பஸ்ல தான் போகணும். பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு? ரைட்ல போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா பஸ் ஸ்டாப். அப்படியா? ஒரு சோடா கொடுங்களேன். ஒரு நிமிஷம் இருங்க. இருக்குமா? இந்தாங்க சார். எவ்வளவுங்க? 2 ரூபா சார். போலாமாமா? போலாம். வா. இதாம்மா அந்த வீடு. வா. யாரு யார் நீங்க? என்ன வேணும்? ஏதாவது உதவி தேவையா? இருங்க. அப்பா, எப்ப அவருக்கு உங்களை அடையாளம் தெரியலையோ இங்க நிக்கிறதுல அர்த்தமே இல்லப்பா. வாங்க போலாம். இல்லம்மா. அப்பா, 2 வயசுல என்ன குழந்தையா பாத்திருப்பாரு. என்ன வேணா அடையாளம் தெரியாம இருக்கலாம். உங்களை போய் எப்படிப்பா? இதுக்கு மேல அவங்க ஏதாவது கொடுத்து நம்மள அவமானப்படுத்துறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடலாம். வாங்க. ஐயா பெரியவரே, ஏதோ உதவி கேட்டீங்களாமே, இந்தாங்க. நீங்க சிவனேச அண்ணன் தானே? நீங்க சிவனேச அண்ணன் தான். உங்க முகம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பரவாயில்லம்மா. உன் புருஷன் தான் என்ன மறந்துட்டாலும் நீயாவது என்ன ஞாபகம் வச்சிருக்கியே. ஐயோ, என்னன்னு நீங்க வாசல்லே நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க. வாங்க வாமா. என்னங்க, வாங்கண்ணே, உட்காருங்க. நீயமா நிக்கிற, உட்காரு. என்னங்க, இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இத பாரு, அந்த கேஸுக்கு வாய்தா வாங்கிடு. நான் சொல்றதை கேளு. வாய்தா வாங்கிடுனா வாங்கிட, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இருங்க, இத வந்துட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க, இங்க வாங்களே. என்ன? நீங்க வாங்களே.
அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நம்ம சிவனேச் அண்ணங்க, உங்க தங்கச்சியோட புருஷன். நான் யாரோ நினைச்சு அப்படி பண்ணிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என் கோலம் அப்படி, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. இது என் பொண்ணு கோமதி. கோமதியா? ஆமா, அதுதான் உன் தங்க அவளுக்கு வச்ச பேர். கோமதி எங்க அம்மாவுடைய பேரு. அப்படியே எங்க அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கு. மாப்பிள்ளை, என் தங்கச்சிய தணல்ல வச்சு தலை முழுகின பிறகு உறவு போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு அழகா என் தங்கச்சி ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போயிருக்கா. போன உறவு மறுபடியும் திரும்பி வந்திருக்கு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, நீங்களும் நானும் நிறைய பேச வேண்டியிருக்கு. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடுங்க, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். உள்ள வாங்க. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். உட்காரு. மீனாட்சி நான் கூட்டிட்டு வரல. போகும்போது ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போனோம். நான் நேரடியா விஷயத்துக்கே வரேன். நீங்க கல்யாணம் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நான் தான் ஆர்த்தி எடுத்து உங்களை உள்ள கூப்பிட்டேன். எனக்கும் அரவிந்துக்கும் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சகஜமா பழகுறோம் அப்படின்னு சொன்னேன்ல? ஆமா. அதெல்லாம் சுத்த போய். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் நட்பு மட்டும் எப்படி வரும்? என்னதான் டிவோர்ஸ் ஆயிருந்தாலும் ஒரு பொண்ணு தனக்கும் தன் புருஷனுக்கும் நடுவுல வேற ஒரு பொண்ணு வரத விரும்ப மாட்டா. ஆனா உனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன் தெரியுமா? வாரத்துல 4 நாள் கிடைக்கிற என் குழந்தையோட பாசம் இனிமே வாழ்க்கை முழுக்க கிடைக்க போகுதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் நினைச்சதெல்லாம் பொய் ஆயிடுச்சு. நீ மீனாட்சியை விரும்ப ஆரம்பிச்சிட்ட. அதே மாதிரி அவளுக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அன்னைக்கு நான் ஏன் மீனாட்சி அடிச்சேன் தெரியுமா? அவ எனக்கு தெரியாம உன்னை பார்க்க வந்தா. அது தப்பு. என் மீனாட்சி கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு விலகி போயிட்டு இருக்காளோன்னு எனக்கு பயமா இருக்கு. இத பாரு கவிதா, என் கோவம் யாத்திரம் இது எல்லாமே எனக்கு நியாயமாப்படுது. சட்டப்படி மீனாட்சி என்னோட 4 நாள் இருக்கணும், அரவிந்தோட 3 நாள் இருக்கணும். ஆனா நீ என் குழந்தைய முழுசா பங்கு போடணும்னு நினைக்கிற. நீ அரவிந்தோட சேர்ந்துக்கிட்டு அவகிட்ட அன்பா பாசமா இருந்தேன்னா அவ என்ன மறந்துடுவா. அப்புறம் நான் கெட்டவ நீ நல்லவன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவா. அரவிந்துக்கு எப்படியோ இப்ப செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறமும்
வாரத்துல 3 நாள் மீனாட்சி அவர்கிட்ட இருக்கணுங்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அவருக்கு அந்த உரிமையும் இல்ல. நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன். நான் படுத்த பாய வேணா உனக்காக விட்டு கொடுக்கலாம். ஆனா நான் சுமந்த உயிரை என்னால கொடுக்க முடியாது. கவிதா, நீ வேணா 4-5 குழந்தைங்க பெத்துக்க. ஆனா என் குழந்தைய விட்டு ப்ளீஸ். இத பாரு தீபிகா, உன்னோட நியாயமான உணர்வு எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீயும் அரவிந்தும் உட்கார்ந்து பேசணும். எங்கிட்ட வந்து இத பத்தி பேசிட்டு இருக்க? இது தப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், யார் பெத்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தை மேல அன்போ பாசமோ காட்டுறது தப்புன்னு எந்த சட்டத்திலயும் சொல்லல. அப்ப போ. அநாத ஆசிரமத்துல 1000 குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் மடியில தூக்கி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அதை விட்டுட்டு சுமந்து பெத்தவன் நான் இருக்கும்போது நீ எதுக்கு என் குழந்தைகிட்ட பாசமா இருக்கணும்? முன்னாடிலாம் மீனாட்சி என் வீட்டுக்கு வரும்போது என்ன பார்த்து மட்டும் தான் பேசுவா. ஆனா இப்போ உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கா. பிடிக்கல, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. பாவம், ஏற்கனவே அந்த ஆண்டவா குழந்தைக்கு பேசுற சக்தியும் கேட்கிற சக்தியும் கொடுக்கல. அப்படிப்பட்ட குழந்தைய பெத்தவளால மட்டும்தான் கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும். முடிவா சொல்றேன், மீனாட்சி இனிமே என்னோட தான் இருப்பா. கோர்ட் சட்டப்படி வெள்ளிக்கிழமை இங்க வரமாட்டா. நானும் அவளை அனுப்ப மாட்டேன். இது உன் புருஷன் கிட்ட சொல்லிடு.